நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பா பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. பிரச்சனை என்னடா பிரச்சனை? சங்கர் என்னடா பிரச்சனை? அன்வர் முடிச்சிட்டீங்களா? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுப்பா. என்னடா தப்பு நினைச்சு? அண்ணாமலைக்கு சங்கர் அண்ணாமலைக்கு ஏதாவது ஆச்சா? அண்ணாமலைக்கு ஏதாவது ஆச்சா சொல்லுங்கடா. அன்வரோட மச்சான் யாரோ ஒருத்த மாட்டிக்கிட்டான். எப்படி? மிஸ் ஆகி போச்சுப்பா. உசுரோட இருக்கானா போயிட்டானா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நீங்க தான் பண்ணீங்கன்னு யாருக்காவது அடையாளம் தெரியுமா? அன்வருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு பயமா இருக்குப்பா. சரி, நீ சங்க கூட்டிட்டு உடனே மலேசியா போற ஏற்பாடு பண்ணுங்க. மலேசியா. அப்ப நீங்க அவனை எதுக்காக மலேசியா அனுப்புறீங்க? அவனை எதுக்காக மலேசியா அனுப்புறீங்க? அது ஒன்றும் இல்லை. அது வந்து அது இல்ல, இங்க ஏதோ நடந்திருக்கு. அவனை எதுக்காக மலேசியா அனுப்புறீங்க சொல்லுங்க. பெரியவன் மலேசியா போறான். அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். சொல்றேன் நீ போடா போடா. ஐயோ, ஜூனியர் விகடன்ல உங்களை பத்தி தப்பான நியூஸ் வந்திருக்கு. அதுக்காக அண்ணாமலை ஏதாவது பண்ணிட்டீங்களா? அண்ணாமலை பண்ணிட்டீங்களா? உன்ன ஆள அண்ணாமலைக்கு. அண்ணாமலை யாருன்னு தெரியல. தெரியும் உன்ன ஆவல அண்ணாமலைக்கு. அப்ப வேற யாரு என்ன பண்ணீங்க? சொல்றேன் வேற யாராவது கொண்டுட்டீங்களா? சொல்றேன் நீ போடா, முதல்ல கிளம்பி போடா போ. பாவீங்களா ஏன் இப்படி பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் பாவம் பண்றீங்கன்னா இந்த பிள்ளைங்களை ஏன் இப்படி பாவம் பண்ண வைக்கிறீங்க? அவங்களையாவது நல்லபடியா வாழ விடுங்க. அவங்களாவது நல்லா இருக்கட்டும். நான் சொல்றது கேளு கங்காணி. இவ்வளவு நாள் நீங்க சம்பாதிச்ச பணம் எல்லாம் போதும். இதோட உங்க ஆட்டத்தை நிறுத்திடுங்க. பசங்களையாவது நிம்மதியா வாழ விடுங்க. நான் சொல்றது கேளுங்க. நீ போடான்றல போடா. உங்க அப்பா பேச்ச கேட்காதடா. நான் சொல்றத கேளுடா. நீயாவது நல்லா இருப்ப. ஏய் விடு, பேசாம போ. பாவிங்களா, நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டீங்களா? ஏன் இப்படி அடிச்சு போறீங்க? பணம் எதுக்காக இப்படி அலையறீங்க? இவ்வளவு நாள் நீங்க பணத்தை சம்பாதிச்சீங்க. இந்த பாவப்பட்ட பணம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் 5 பைசா கூட உங்களுக்கு உதவ போறது இல்ல. அந்த பணத்தை தான் நீங்க திங்க போறீங்க. கிழவி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் பேசாம தான் இருக்கேன். நீங்க தான் பாவத்துக்கு மேல பாவத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. போதும், விட்டுடுங்க. எல்லாத்தையும் விட்டுடுங்க. என் பேரனுங்களை வாழ விடுங்க. அவங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். அவங்கள வாழ வைங்க. அவங்களையாவது வாழ வைங்க. எல்லாத்தையும் விட்டுடுங்க. அன்பர், மா, நர்கீஸ்க்கு குழந்தை பிறந்திருக்குப்பா. குழந்தை பிறந்திருக்கா? ஆமாப்பா. என்ன குழந்தை? ஆண் குழந்தைப்பா. மாஷா அல்லாஹ். பஷீர் எப்படி இருக்கா? அவனுக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல பஷீர் கொண்டு ஆகாது. டாக்டர் சொல்லிருக்காங்க. பஷீர் கொண்டு ஆகாது. 5 வருஷமா ஆண் குழந்தைக்காக பஷீர் ரொம்ப ஆசைப்பட்டான்ப்பா. அவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். நிச்சயம் சந்தோஷப்படுவாமா. குழந்தை யார் மாதிரி இருக்க? பாக்குறதுக்கு அசல் உங்க வாப்பா மாதிரியே இருக்கான்ப்பா. பாப்பா மாதிரியா இருக்கா? அப்படியே உங்க வாப்பா மாதிரியே இருக்கான்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? டாக்டர், ஐ எம் சாரி. யுவர் பிரதர்-இன்-லா passed away.
என் பஷீரை சந்திக்கணும். அல்லாஹ், குழந்தைக்கு அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்றது? பிறப்பு இறப்பு ஒரே சமயத்துல கொடுத்துருக்காங்க அந்த ஆண்டவன். அம்மா, என் குழந்தைக்கு என்னப்பா பதில் أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله هذا ما وعد الرحمن وصدق المرسلون قولوا إنا لله وإنا إليه راجعون كلمة شهادة أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا ஜீவா, لا إله பிளாசா சென்டருக்கு நீ ஏன் போகணும்? محمد رسول الله எதுக்காக போகணுன்ற காரணத்தை كلمة شهادة யார் கேட்டாலும் சொல்லாத. அண்ணாமலை உன்னை ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்கன்னா என் கூட நீ பேஸ்ட்ரி ஷாப் வரைக்கும் வந்து சொன்ன. யாரோட பேரும் தெரிய வேண்டாம். பஷீர் செத்தது விதி. தலையெழுத்து தலையெழுத்து. ஜீவகா, நீயும் அன்பரங்களும் பிளாசா சென்டருக்கு ஏன் போனீங்க? ஜீவா சொல்லு ஜீவா. அம்மா உனக்கு காணும் வீட்டுல தேடிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அன்வர் அங்கிளோட நீ எதுக்கு பிளாசா சென்டர் போன? சொல்லு ஜீவா. சொல்லுவா, சொல்லுவா. பஷீர் செத்ததுக்கு நீதான் காரணம். நானா? ஆமா, உன்னை கேட்டு சுப்புன்னு ஒருத்த வீட்டுக்கு அடிக்கடி போன் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் தான் இன்னைக்கு காலையில போன் பண்ணான். நான் தான் பேசினேன். நீ அந்த பிளாசா சென்டருக்கு வந்தே ஆகணும். நீ வரலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். அதனால நானும் அன்வர் அங்கிளும் பிளாசா சென்டருக்கு போனோம். என்ன ஒரு கேக் ஷாப்ல உட்கார வச்சுட்டு அவரு போயிட்டாரு. நான் அந்த சுப்பு பார்த்த உடனே அங்கிளுக்கு உடனே போன் பண்ணேன். வெளியே போய் பார்த்தா பஷீர் ஒரே ரத்தம். ஆனா ஒண்ணு சொல்லி, பஷீர் சேர்த்ததுக்கு அது சுப்புதான் காரணம். ஜீவா இல்ல ஜீவா. ஆமா, அது சுப்புதான் காரணம். ஜீவா ஜீவா இல்ல ஜீவா. அவன் ஏதோ பைத்தியக்காரத்தனமா என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அடிக்கடி வீட்டுக்கு போன் பண்ணுவான். என்ன லவ் பண்றேன்னு சொல்லி அலையறானே தவிர ஒருத்தனை கொல்ற அளவுக்குலாம் அவன் கெட்டவன் இல்ல ஜீவா. இல்ல ஜோதி, நானும் அன்வர் அங்கிளும் போலீஸ் கிட்ட அந்த சுப்பா மாட்டி விட தான் போறோம். கண்டிப்பா அவன் மாட்டிக்குவான். அக்கா, சிவக்கா, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ்க்கா. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சா ஜோதி பேர் தான் வெளியே வந்து அவளுக்கு தான் ஏதாவது ஆயிடும். அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா வருத்தப்படுவாங்க ஜீவக்கா. அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ் ஜீவக்கா. ப்ளீஸ்.
அன்வர் வீட்டில் தான் வரேன். பஷீரை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்க என்ன பண்ற? கிளம்பு. இல்லைண்ணே, என்னால் அங்க வர முடியாது. நான் எப்படி அவங்க முகத்தெல்லாம் பார்ப்பேன்? அந்த சின்ன பொண்ணுக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப பஷீர் சாவுக்கு நான் ஒரு காரணமாயிட்டேன். நாங்க தான் மந்திரமுத்தியார் விஷயத்தை பிரஸுக்கு சொன்னோன்னு நினைச்சு, அதனால அவங்க அன்வருக்கு குறி வச்சு கடைசியில பாவம் இந்த பஷீர். இல்லைன்னா அந்த சின்ன பொண்ணை விதவையா பார்க்கிற சக்தி என்கிட்ட இல்ல. நான் கதிரோட குழந்தைங்களை வளர்க்க போறேன்னு சொன்னப்ப, யாரோ பெத்த குழந்தைங்களை நீங்க வளர்க்குறீங்களே, கதிர் ஏன் நண்பன், அவனுக்காக இந்த குழந்தைங்களை நான் வளர்க்க கூடாதுன்னு அன்வர் அவன் குடும்பத்தோட சண்டை போட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுல வந்து இருந்தாரு. எவ்வளவு பகை பாருங்க. நான் உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக என்னெல்லாம் நடந்திருக்கேன்னு. எதையோ பிடிச்சு எதோடையோ முடிச்சு போட்டு அதுக்காக வருத்தப்படுறது ரொம்ப தப்பு. இது பாரு, கல்யாண வீட்டுக்கு வரலனாலும் சாவு வீட்டு கட்டாயமா வரணும். நீ இப்ப அங்க வரலன்னா அனாவசியம் உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்க. அண்ணன் குடும்பமும் நம்ம குடும்பமும் வேற இல்லை. இந்த காரியத்துக்கு நீ அவசியம் வந்தாகணும். இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே இருந்த அந்த பஷீர் முகத்தை சலனமே இல்லாம என்னால பார்க்க முடியாது. பாரு, யாரோ எப்படியோ பேசிட்டு போறாங்க. நீ அங்க வா, ஒரு 5 நிமிஷம் ஓரமா நில்லு, திரும்பி வந்துடு. உங்க அண்ணவனை புரிஞ்சிட்ட மாதிரி ஊர் உலகத்துல எல்லாரும் மனசை புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்கறியா? கிளம்பு. கிளம்புங்கிறதுல اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم وهم غافلون. மம்மி, பாப்பாக்கு பேர் என்ன மம்மி வைக்கலாம்? إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا. நீயும் அன்வர் எங்க போனீங்க? பஷீர் எப்படி அங்க வந்தார்? என்ன நடந்துச்சு? என்னம்மா உனக்கு தெரியுமா? என்ன என்ன நடந்துச்சு? என்ன ஜீவா எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அழாத ஜீவக்கா. ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ لنرجمنكم وليمنعن ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
كلمة شهادة أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. நர்கேஸ், அழாத நர்கேஸ், அழாத. எப்படி எப்படி அழாம இருக்கிறது? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான் நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல என் அண்ணனை என் குடும்பத்தை விட்டு பிரிச்ச, என் பாப்பாவை கொன்ன. இப்போ என் அண்ணனை யாரையோ பத்தி பத்திரிகையில் எழுத வச்ச. என் புருஷனை கொன்னுட்ட. இன்னும் மிச்சம் என் குடும்பத்துல இருக்கிறது என் அண்ணன் ஒருத்தன்தான். அவனை ஏதாவது பண்ணி கொன்னுடு. நான் என் பசங்க எல்லாரும் தெருல அனாதையா நிற்போம். நீ போய் சந்தோஷமாயிரு. என் வாழ்க்கை அழிஞ்சது காரணமே நீதான். நீ நீ நல்லாவே இருக்க மாட்ட. இப்போ இப்போ வந்து அழாதன்னு சொல்றியா? சாப்பிடுங்க சார். இருக்கட்டும். நர்கீஸ் எப்படி இருக்கான்? அவருக்கு தான் சார் என்ன வார்த்தை சொல்லி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்க எல்லாரையும் விட அவன் நிலைமை தான் சார் ரொம்ப மோசமா இருக்கு. அவன் நேற்று பிறந்து அந்த குழந்தை போய் திட்டிட்டு இருக்கா. உன்னாலதான் உங்க அப்பா செத்தாரு அது இதுன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் பார்க்கறதுக்கு. அவன் மனசுல இருக்கிற வேதனை எரிச்சலா வெளியே வருது. அண்ணாமலையை திட்டினதுக்காக நானும் அண்ணாமலையை வருத்தப்படல. அது அவன் நிலைமை. என்ன நம்ம முன்னாலன்னு கல்யாணம் பண்ணி வச்சுமே அந்த பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறான். சார் அண்ணாமலை கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் ஒரு 4-5 நாளில் வந்துடுறேன்னு. அதை பாருங்கள், அந்த 3 பசங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் முடிவெடுத்த சமயத்தில் தான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. அவங்கள தைரியமாக இருக்க சொல்லுங்கள். நான் இங்கே நிரந்தரமாக தங்கிட மாட்டேன். நான் வந்து அந்த 3 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணி வச்சுட்றேன். என்ன பேசுகிறீங்க அன்வர்? இனிமேல் நீங்கள் இங்கேயே இருந்து அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா கவனிச்சுக்கணும். அப்பாவுக்கு அப்புறம் பஷீர் தான் பிஸ்னஸில் கவனிச்சிட்டாரு. இனிமேல் நீங்கள் தானே பார்த்துக்கணும். இது பாருங்கள், சூரியன் பத்திரிகை பற்றியோ பிரிண்டிங் ப்ரெஸ் பற்றியோ கவலைப்படாதீங்க. 10 வருஷத்துக்கு மேலே அண்ணாமலை நிர்வாகத்தில் நடந்திருக்கு. அவளால் தனியாக சமாளிச்சிக்க முடியும். அதனால் பத்திரிகை பற்றியோ பிரிண்டிங் ப்ரெஸ் பற்றியோ கவலைப்படாதீங்க. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். நீங்கள் இனிமேல் இந்த வீட்லேயே இருந்து
அம்மாவை தங்கச்சி கவனிச்சுக்கணும்பா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஜீவா, ஜோதி, ஜான்சி, இந்த 3 பசங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது என்னோட கடமை. அவங்க என் ஃப்ரெண்ட் கதிரோட பசங்க. ஆனா அண்ணாமலை யார், நீங்க யார்? இருந்தாலும் அந்த 3 பசங்க மேலே இவ்வளவு பாசத்தை காட்டுறீங்களே, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சரி, அம்மாவை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? சிரமம் இருந்த இல்லை வேலை. இல்லை, பார்க்கலாம், பேசலாம். ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? பசீர் இறந்த விஷயமா அன்வர் விசாரிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். அதான் ஆஸ்பத்திரியிலே விசாரிச்சு முடிச்சிட்டீங்களே, திரும்ப என்ன விசாரிக்க போறீங்க? கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அன்வர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். என்ன ஒத்துழைப்பு? பணம் தானே, அதானே ஒத்துழைப்பு. தங்கச்சி புருஷனை பறி கொடுத்துட்டு பரிதாபம் உட்காந்துருக்காரு. நேரங்கால் தெரியாம ஏயா சார், வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நீங்க பாட்டுக்கு என்னமா பேசிட்டு போறீங்க? குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க தான் வந்திருக்கேன். அதுக்கான என்கொயரிக்கு தான் இங்க வந்திருக்கேன். என் கடமை செய்ய தான் வந்திருக்கேன். அதை புரிஞ்சுங்க. அன்வர், இவர் கொஞ்சம் சரியா பேச சொல்லுங்க. விட்டா ரொம்ப தான் பேசுறாரு. அப்புறம் நடக்கிறதே வேறையாமா? என்னையா உன் கடமை? ஆள் ஏமாந்தான்னா அவனை மிரட்டி பணம் வாங்குறதானே உன் கடமை. சார், மறுபடியும் தப்பா பேசாதீங்க. அன்வர் சொல்லிடு. அன்வர் அப்புறம் பாராமா. தா அன்வர், இல்ல அது அந்த ஆளுகிட்ட நான் வளவள்னு பேசிட்டு எலும்பு தொட்டை தூக்கி போடு, கவிட்டு போயிடுவேன். சார், பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அப்புறம் நடக்கிறதே வேறையாமா? என்ன பண்ணுவேன் சார்? சார் என்ன பண்ணுவேன்? என்ன? என்ன ஒன்றும் பண்ண முடியாது. வரன் வர். என்ன அன்வர், அந்த ஆள் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போறாரு. எவ்வளவு நேரம் தான் நானும் பொறுமையா இருக்கிறது? சொல்லி வச்சுக்கலாமா? அப்புறம் நல்லா இருக்காது. இல்ல இல்ல சந்தானம், ஜோதி விஷயத்தில் நடந்த அந்த மேட்டர் அவர் இன்னும் மறக்கல போல இருக்கு. சரி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. பசீர் விஷயமா உங்களை விசாரிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். அதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேனே. எங்க ஹாஸ்பிட்டல் எனக்கு சரியாவே பதில் சொல்லியா? அதனால தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். சரி, இப்போ புதுசா வேற என்ன தெரியணும் உங்களுக்கு? ஆமா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எதுக்கு போனீங்க? அதான் சொல்லி என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். மந்திரமுத்தியார் உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும். அவர் உங்களை ஒரு முறை மிரட்டி இருக்காருல்ல? ஆமா. கொலையாளி பார்த்தா அடையாளம் தெரியும்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு? அந்த கொலையாளியும் மந்திரமுத்தியாரையும் சேர்த்து பார்த்துருக்கீங்களா? இதை பாருங்க, கொலையாளியை நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஆனால் மந்திரமூர்த்தியார் கூட பார்த்துருக்கேனா இல்லையாங்கிறத எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை, ஞாபகம் இருந்தால் நான் டக்குன்னு சொல்லியிருப்பேனே சந்தானம். சரி, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள குழந்தையோட ஒருத்தர் நின்று இருந்தாரு, அவர் யாரு? சக்தி. பஷீருக்கு அவர் என்ன வேணும்? பஷீரோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் பஷீரோட பிஸ்னஸில் கூட வேலை பார்த்துட்டு இருந்தார். பஷீருக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி அன்வர், அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எதுக்கு போனீங்க? சந்தானம், சொன்னேனே என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன்னு. நீங்கள் மட்டும்தான் போனீங்களா? ஆமாம், நான் தான் போயிருந்தேன். நீங்கள் மட்டும்தான் இப்போ அங்கே போயிருந்தீங்க. ஒரு பொண்ணோட நீங்கள் அங்கே போகல? இல்லை, நான் மட்டும் தான் அங்கே தனியாக போயிருந்தேன். நீங்கள் ஒரு பொண்ணு கூட அங்கே போயிருக்கீங்க. போனீங்களா இல்லையா? ஆமாம், அண்ணாமலோட பொண்ணு ஜீவா கூட நான் அங்கே போயிருந்தேன். அன்னைக்கு கேட்டேன், அதான் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு கேட்டேன். இவ்வளோ நேரம் இப்போ கேட்டேன், சொல்லல. இப்போ வந்து அந்த பொண்ணு கூட வந்தான்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஜீவா கூட தான் போயிருந்தேன். அவளை பேஸ்ட்ரி ஷாப்பில் உட்கார வச்சுட்டு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக நான் உள்ளே போயிருந்தேன் சார். அது அவ்வளோ முக்கியமாக எனக்கு படல, அதனால தான் சொல்ல. அந்த இடத்துக்கு மந்திரமூர்த்தியோட 2வது பையன் சுப்பு அங்கே வந்திருக்கான். அது தெரியுமா? தெரியாது. இது தெரியாதா? பொய் சொல்லாதீங்க சார், பொய் சொல்லாதீங்க. நீங்க உண்மை சொன்னா தான் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்.
ஒன்னு தெரிஞ்சுங்க அன்பர், நீங்க எங்கிட்ட உண்மையை மறைக்கிறதுனால உங்க தங்கச்சிக்கே நீங்க துரோகம் பண்றீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். வரேன். எதுக்குடா எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண? நீ ரொம்ப நல்லவன் நினைச்சு சுப்பு. நீ நல்லவனே இல்ல. அன்வர் அங்கிள் உன் காதலுக்கு தடையா இருக்காருன்றதுக்காக அவரை ஃபோன் பண்ணி பிளான் சென்டர் வர சொல்லி அவரை கொல்ல பார்த்திருக்கேல்ல. நான் உன்னை காதலிக்கணும்ன்றதுக்காக என் மேல வச்சிருக்கிற காதல்னால கடைசியில் இந்த பஷீரை கொன்னுட்டீங்களே எல்லாருமா சேர்ந்து. ஆள் வச்சு கொன்னுட்டல அவரை, கொலைகார பாவி. ஐயோ ஜோதி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்னது இது கொலைகடலாம்? நான் கொலைல எதுவும் பண்ணல ஜோதி. நீ பண்ணிருப்படா, நீ கொலை பண்ணிருப்ப. உங்க அண்ணன் ஒரு பொம்பளை பொறுக்கினா நீ ஒரு கொலைகாரன் தானே ஜோதி. அந்த பஷீரை கொன்னுட்டீங்கல்ல, அவன் பொண்டாட்டி பாவம் எப்படி அழறா தெரியுமா? 2 பச்சை பிள்ளைங்க. அந்த பாவம் எல்லாம் உன்னை சும்மா விடாது சுப்பு. ஐயோ, எல்லாருமா சேர்ந்து எதுக்கு நான் என் வாழ்க்கை அழிக்கிறோன்னு பாக்குறீங்க? இல்ல ஜோதி. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. நீ கண்டிப்பா மாட்டுவ சுப்பு. உன்னால என் தலை எழுத்து, நானும் மாட்ட போறேன். ஜோதி, ஏன் இது மாதிரி பண்றீங்க? எதுக்கு நான் என் வாழ்க்கையில விளையாடுறீங்க? என் பேரு கெட்டு என் மானம் போகுது. கெட்ட பேர்னால எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அவமானம் சுப்பு. கொலைகார பாவி. ஜோதி, எனக்கு இந்த பஷீர் யார்? இந்த பஷீர் என்ன கொலைன்னு ஒண்ணுமே புரியல ஜோதி. உனக்கு புரியல? உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது? நீ எங்க வீட்டுக்கு போன் பண்ணி என்ன பிளாஸ் சென்டர் வர சொன்னல? ஆமா வர சொன்ன. நீதான் வரலையே, நான் என்ன பண்ணுவேன்? நீ யார்கிட்ட பேச தெரியுமா அன்னைக்கு? என்கிட்ட இல்ல, எங்க அக்கா ஜீவா கிட்ட. போன் பண்ணது யாருக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எங்க அக்கா ஜீவாவும் அன்வர் அங்கிளும் அங்க வந்திருக்காங்க. அன்வர் அங்கிள் அங்க வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே அவர் ஆள் வச்சு நீ கொல்ல பார்த்திருக்கல. கடைசில அநியாயமா அந்த பஷீரை கொன்னுட்டல்ல பாவி. ஜோதி இல்ல ஜோதி, எனக்கு இந்த கொலைலாம் ஜோதி இங்க பாரு. இந்த கொலை நடந்த விஷயமே இப்ப நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அது மட்டும் இல்ல, நான் உனக்கு ஃபோன் பண்ணி பிளாசா சென்டருக்கு அன்னைக்கு வர சொன்னேன்ல, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீ வரல. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன் ஜோதி. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல ஜோதி. நடிக்காத. அனாவசியமா ஒரு கொலையை பண்ணிட்டு நீ நடிக்காத. இது பாரு, உனக்கும் எனக்கும் இன்னைக்கு தான் லாஸ்ட். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் முகத்திலே முழிக்காத ஜோதி. ஏய் ஜோதி ஜோதி, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது ஜோதி. ஜோதி ப்ளீஸ் ஜோதி. ஜோதி முகத்துல முடிக்காதல சொல்லாத ஜோதி. தயவுசெய்து நான் சொல்ல கேளு ஜோதி. உனக்காக தான் நான் இருக்கேன் ஜோதி. ஜோதி கேளு ஜோதி. விட்ரா சுப்பு. ஜோதி உன் மேல நான் உயிரை வச்சிருக்கேன் ஜோதி. ஜோதி ஜோதி அப்படிலாம் சொல்லாத ஜோதி. ப்ளீஸ் ஜோதி, உன் முகத்துல முடிக்காதல சொல்லாத ஜோதி. எனக்கு இந்த கொலையெல்லாம் ஒன்றும் தெரியாது ஜோதி. நான் ஒன்றும் பண்ணல ஜோதி. என்ன புரிஞ்சுக்க ஜோதி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் ஜோதி. உன் மேல நான் உயிரை வச்சிருக்கேன் ஜோதி. புரிஞ்சுக்க ஜோதி. எனக்கு இந்த கொலைக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை ஜோதி. என்ன நம்பு ஜோதி. ஜோதி சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஜோதி. ஜோதி நம்பு ஜோதி. ஜோதி ப்ளீஸ் நம்பு ஜோதி. ஜோதி ஜோதி உன் நினைப்புல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஜோதி. நம்பு ஜோதி. எனக்கு இந்த கொலைக்கு ஒரு சம்மந்தம் இல்லை ஜோதி. ஜோதி தயவுசெய்து முகத்துல முழுக்க மட்டும் சொல்லாது ஜோதி. ஜோதி ப்ளீஸ் ஜோதி. ஜோதி என்ன நம்பு ஜோதி. ஜோதி நம்பு ஜோதி. ஜோதி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அத்தை அத்தை பசிக்குது அத்தை, சீக்கிரம் காம்ப்ளைண்ட் போட்டு கொடுங்க அத்தை. ஒரே நிமிஷம்டா. அத்தை பால் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கல, பாத்திரம் சரியா தேய்க்கலனா பால் கெட்டு போயிடும்ல. அப்புறம் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மா கத்துவாங்கல்ல. ஆமா ஆமா அம்மா எனக்கு கத்தோ. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதே. இந்த ஒரே நிமிஷம் கண்ணா ஆயிடுச்சு. அம்மா வரேன் கத்தை. என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா பசிச்சதுமா, நான் தான் அத்தை கிட்ட காம்ப்ளைண்ட் போட்டு தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். பசிச்சா என்ன கேட்க வேண்டியதானே? அது என்ன உனக்கு பூசா மலைச்சிருக்காளா அத்தை சொத்தானே? போய் படிப்போ. தபார், சமையல் கட்டில் உனக்கு என்ன வேலை? எனக்கு யார் சமைச்சாலும் பிடிக்காது. நான் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கிறவன், புரியுதா? காலையில எழுந்தமா பல் தேய்ச்சமா குளிச்சமா சாமி கும்பிட்டமான்னு போய் ஒரு மூலையில உட்காரு. டைம் டு டைம் உனக்கு ருசியா சமைச்சு போடுறேன். அதான் ஓசியில சம்பளமே இல்லாம ஒரு காஸ்ட்லி வேலைக்காரி வச்சிருக்காரு உங்க அண்ணன். அது நான் தான். போடி. உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக தொலைக்கிட்டு போயிருக்காப்ப அறகுறையா. ஹெல்ப் பண்ண ஹெல்ப்.
பேப்பர் வேணுமாப்பா? அப்பா என்ன? அத்தையை காணும்ப்பா. அத்தையை காணுமா? ஆமாப்பா, அம்மா அத்தையை திட்டினாங்களா, அத்தை அண்ணாமலை சாமி கிட்ட போய் நின்னாங்க. நான் பார்த்தேன்ப்பா. அப்புறம் நான் பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா அத்தையை காணும்ப்பா. அத்தை பாவம்ப்பா. ஏன்பா சாந்திங்க வெளியே அனுப்புறீங்களா? சுபான்னு காணோன்னு சொல்ற? விசாலம் சாந்தி இங்க போயிருக்கா? காஃபி எடுத்துக்கோங்க. உங்க அப்பா காஃபி எடுத்துக்க சொல்லு. சாந்தி எங்கன்னு கேட்குறேன். என்ன கேட்டா? வீட்டில் இருக்கிறது 2 பொம்பளையா, ஒருத்தி காணோன்னு இன்னத்தி கிட்ட தானே கேட்க முடியும். இந்த வீட்டில் இருக்கிறது நான் ஒருத்தி மட்டும்தான். மற்றவங்க இருக்கிறத பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நகை காணாம போனதை பற்றி எனக்கு தெரியல. மற்றவங்கள பற்றி எனக்கு என்ன கவலை? சாந்தி திட்டினியா நீ? நான் எதுக்கு திட்டுறேன்? விசாலா, எதுக்கு அனாவசியம் பேசிட்டு இருக்க? போய் வேலையை பார்ப்போ. அப்பா சாந்தி எங்க போயிருக்கு போறா? ஒன்று புருஷ வீட்டுக்கு போயிருப்பா, இல்லை அண்ணனை தேடி போயிருப்பா. நீ ஏன் வீணா மனசு போட்டு அலட்டிக்கிற? ஏற்கனவே ஒரு தங்கச்சின்னு ஊருகுனது போதும். இப்போ இந்த தங்கச்சிக்காக வீட்டில் இருக்கிற அமைதியை கெடுத்துறாத. ஆக வேண்டிய வேலை பார். சாரி, குளிச்சுட்டு இருந்தேன், லேட் ஆயிடுச்சு. வீட்டில் அம்மா நர்கேஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஏன் உடனே வந்தீங்க? ஒரு 10 நாள் வீட்டில் அம்மாவோடையும் நர்கேஸோடையும் இருந்திருக்கலாம்ல? இருந்திருக்கலாம். ஆனால் பசங்க காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கும் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்க்கணுன்னு மனசுக்கு தோணுச்சு. அதான் பார்க்கலான்னு வந்தேன். அண்ணாமலை, அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு வந்தபோது நர்கேஸ் உங்களை ஒரு மாதிரி பேசிட்டு நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. நர்கீஸ் எப்படி உங்களுக்கு தங்கச்சியோ அதே மாதிரி அவள் எனக்கும் தங்கச்சி தான். நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுவேன். அவள் என்ன பேசுனாலும் நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இனிமே உங்கள் கடமை உங்கள் அம்மாவையும் நர்கீஸையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது தான். நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இனிமேல் அவங்களோடைய வீட்டில் இருங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அது அண்ணாமலை, நர்கேஸ் இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்கா. உடனே எடுக்க வேண்டிய முடிவில் இது கொஞ்சம் யோசிச்சு. சரி சரி அண்ணாமலை, சரி இருக்கேன். சூர்யா எப்படி இருக்கா? ஃபோன் பண்ணாளா? ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தா, ஆனால் கட் ஆயிடுச்சு. லாயர்கிட்ட சொல்லி டிவோர்ஸுக்கு ஃபைல் பண்ணியிருக்கேன். அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கேன். நம்மளை திரும்ப சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் நம்பியோட அட்வைஸ் கேட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. எனக்கு ஏன் குழந்தை வேணும் அன்வர்? அதனால தான் சொல்கிறேன் நம்மளை. சூர்யா நீங்களும் உலகநாதனும் ஒன்று சேரணுன்றதுக்காக தான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வரமாட்டேன்னு அடப்பிடிக்கிறான். நீங்கள் இப்போ அதனால தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அந்த குழந்தை ஒரு மனசு பாதிக்காத என்ன? நம்மளை நம்பி சின்னவன், அவன் தமிழரசனால பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால அவனுக்கு தமிழரசு மேலே கோபம். அந்த கோபத்தை எந்த விஷயத்தில் காட்டுன்னு தெரியாமல் அவன் இந்த விஷயத்தில் காட்டிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நம்பி நீங்கள் எந்த விஷயத்துல இறங்காதீங்க, அவசரப்படாதீங்க. வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க அன்வர்? நல்லா இருக்கேன். என்ன காலையிலே தங்கச்சி தேடி வந்திருக்கீங்க? இல்லை, சாந்தி காணோம், எங்கே போயிருக்கான்னு தெரியல. காணுமா? அண்ணி எங்கேயாவது கடைக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது
வளையல் காணாம போனப்போ விசாலம் சாந்தி கொஞ்சம் திட்டிவிட்டான். இப்போ அவள் எங்கே போனான்னு தெரியல. ஒருவேளை உன்னை தேடி வந்துருப்பான்னு தான் பார்த்துட்டு போனான்னு வந்தேன். இல்லைண்ணே, அவ எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா, வந்துடுவா. இல்லைம்மா, முன்னெல்லாம் அவள் கொஞ்சம் கூட யாரையும் மதிக்க மாட்டா, எடுத்தெஞ்சு பேசுவா. இப்போ ஆளே மாறி போயிட்டான், ரொம்ப சாந்தமாயிட்டான். நாம தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அவள் காணாமல் போயிட்டான்னு ரொம்ப தவிச்சு போயிட்டேன். உனக்கு தெரிஞ்ச வீட்டில் எங்காவது இருப்பானா சொல்லு, நான் கூட்டி போயிடுறேன், வா காட்டு. ஏன் சிரிக்கிற? இல்லை, சாந்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னப்போ எவ்வளோ யோசிச்சிங்க. இப்போ அவ மேலே உயிரே வச்சிருக்கீங்களே. எல்லாம் உன்னால தான். என்ன, அவளும் உங்களுக்கு தங்கச்சி தானே, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான், வந்துடுவானே. நீங்கள் வாங்க உள்ள போலாம். தவசி சார், அண்ணாமலைக்கு இப்போ நீங்கள் சாந்தி மேலே வச்சுருக்கிற பாசத்தை பார்த்து கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. என்னை விட்டு அவர் எங்கே போக போறாரு? வாங்கண்ணே வாங்க. சாந்தி, எப்படிம்மா இருக்க? சந்தோஷமா இருக்கியா? உன் மனசுல என்ன வேதனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன்ல, சொல்லுமா. நான் எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்துறேன். என்னை யாரும் புரிஞ்சுக்கல. என் மேல யாரும் அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. என்னை பைத்தியங்கிறாங்க. என்னால வெளியே இருக்க முடியல. நான் இங்கேயே வந்துடுறேன், உங்க கூடவே இருந்துடுறேன். எனக்கு நீங்க தான் ஏதாவது வழி காட்டணும். நீ அங்கேதான் இருக்கணும், அதான் உன் வீடு. அண்ணாமலை தவசி பத்தி சொன்னேன்ல, அவங்க எவ்வளோ நல்லவங்க. உன்னை ஜெயில இருந்து வீட்டுக்கு கூட்டு போனாங்கல்ல, அவங்க மேல அன்பு செலுத்து. நிச்சயமா உன் அன்பை அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரியுதா? வரேன் மதர். நெல்லு, எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? உன்னை தானே கேட்குறேன். எதுக்கு இப்ப சிரிக்கிற? எங்க போயிட்டு வர சொல்லு. காலையில உன்னை காணோன்னு அவர் என்ன கோச்சிக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. உன்னை நான் ஒரு வார்த்தை கூட சொல்லிட்ட கூடாதா? உடனே கோச்சிட்டு கிளம்பி போயிடுவியா? என்ன எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? எங்கே போயிருந்த? சொல்லாமக்கெல்லாம் இன்னி பாட்டு வெளியே போய்டுற. இது பெண்களுக்கு அழகு இல்லை. எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும். அதுக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே இருக்கணும். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மானம், மரியாதை, கௌரவம் இருக்கு. அதை கெடுத்துறாத. எங்கே போயிருந்த? கோயிலுக்கு போயிருந்தாளா மாமா? கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கா? நான் உன் அப்பா, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. அப்பா, சாக்லேட். எதுக்கு? நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் காணோன்னதும் எவ்வளவு பதறட்டீங்க. சர்ச்சுக்கு எதுக்கு போனேன்? மனசு சரியில்லைண்ணே. என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீ காணாமல் போயிட்டேன்னு நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஆமா, அப்படி என்ன மன கஷ்டம்? இல்லைண்ணே, சும்மா தான் போயிருந்தேன். விசாலம் உன்னை திட்டினாளா? இல்லைண்ணே. அவர் வெள்ளச்சோளம்மா, படபடபடன்னு புரிவா. ஆனால் மனசில் ஒன்று வச்சுக்க மாட்டான். கொஞ்ச நாள் பொறுமையாரு,
அப்புறம் உன் கால் தரையில் படாத அளவுக்கு அப்படி தாங்குன்னு தாங்குவா. இனிமே எங்க போறதா இருந்தாலும் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு போகணும். என்ன ஏன் சிரிக்கிற? இன்னும் நீ என்ன அண்ணனா ஏத்துக்கல. அப்படியெல்லாம் இல்லைண்ணே. ஏத்துக்கிட்டு இருந்தா அங்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பில்ல. இனிமே சொல்லிட்டு போறேண்ணே. அம்மா மதர் என்ன சொன்னாங்க? அண்ணாமலையும் தவசி அண்ணனும் ரொம்ப நல்லவங்க, அவங்க மேல அன்பு செலுத்துன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா, அதான் நேர்ல பார்த்து நன்றி சொல்லலான்னு போயிட்டு வந்தனே. வேற ஒண்ணும் இல்லைண்ணே. எவ்வளவு அவமானப்பட்டாலும் இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேனே. நிஜம்மா? நிஜமா அண்ணே. நாய் மாதிரி உங்க காலடியிலேயே என் வாழ்க்கையை கழிச்சிடுறேனே. நீங்க போய் தூங்குங்கண்ணே. அம்மா நீ திரும்பி வந்தப்போ அப்பா உன்னை திட்டினாரா? திட்டினா பரவாயில்லண்ணே, என்ன பொண்ணை ஏத்துக்கிட்டாருல்ல. என்ன சொல்ற? நீ சர்ச்சுக்கு போய் எங்க வேணாலும் போ, போகும்போது சொல்லிட்டு போ, நான் உன் அப்பேன் தெரியுதா, ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாருண்ணே. அப்படி சொன்னாருன்னா என்ன பொண்ணா ஏத்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.